இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு அங்க ரெண்டு பசங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தனால கோவப்பட்ட அந்த பொண்ணோட சித்தியம்மா அந்த பொண்ணு ரோட்ல அடிச்சு கூட்டிக்கிட்டு வராங்க. இத பார்த்து அங்க ரெண்டு ஒரு வயசான பாட்டி ஓடி வந்து, எதுக்கடி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வயசுக்கு வந்த பொண்ணை ரோட்ல அடிச்சு கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கட்ட அந்த சித்தியம்மாவும், எதுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ற, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த பாட்டியும், அவளோட அம்மா இறந்து போனனால தானே அவளோட அப்பாவை கட்டிக்கிட்டு நீ ராணி மாதிரி வாழ்ற, உன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி அனுப்புறாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த சித்தியம்மாவும் பாத்தீங்கன்னா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல ஒரு கரண்டிய பழுக்க வச்சு, இனிமே நீ ரோட்டுக்கு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கால்ல வந்து சூடு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு துடிச்சு போயிட்டு அம்மானு கத்துறா. அப்பா அந்த பொண்ணோட அப்பா அங்க இருந்து ஓடி வராரு. அப்படி வந்தவரும் தன்னோட பொண்ணை தூக்கிட்டு, எதுக்கடி இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உன்னோட பொண்ணுக்கு நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட அந்த சித்தி அம்மாவோ, உன்னோட பொண்ணை வந்து மகாராணி மாதிரி நான் பாத்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த சித்தி அம்மா சும்மா விடல, அங்க இருக்க மாட்டுக்கொட்டையை வந்து சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டு விடுறாங்க. இந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டு சாணம் எல்லாம் அள்ளி போட்டு அந்த மாட்டு கொட்டாயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால்ல இருக்க அந்த நெருப்பு காயத்துக்கு மருந்து கொண்டு வந்து பூசி விடுறாரு. அப்ப இந்த பொண்ணு தன்னோட அப்பாவை பார்த்து கேக்குறா, எதுக்குப்பா என்னையே என்னோட அம்மாவோட அனுப்பி வச்சிருக்கலாம் தானே, என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சு சித்திரவதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப அந்த அப்பாவும் கண் கலங்கி போயிட்டு, எல்லாத்துக்கும் கடவுள் பாத்துக்குருவாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை வந்து ஆறுதல் படுத்துறாரு.